ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான எல்லா வகையான மாற்றங்களும் கொண்டு வர்றதுக்கு பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம எப்படி அதெல்லாம் அடையிறது, அதுக்கான மனப்பக்குவத்தை நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒன்று அடையணும் அப்படின்னு நினச்சா நம்மளை விட அது பெரிய விஷயம் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் முடிவு பண்ணிட்டாவே அது அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? என்னை விட பெரிய விஷயம் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்தால் தான் நம்ம எது வேணும்னாலும் அடைய முடியும். நீங்கள் என்னை விட இது பெருசுன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பெறக்கூடிய தகுதியற்றவன் என்ற முடிவையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் இருந்தால் கூட கடைசி வரைக்கும் நீங்கள் அதை போராடிக்கிட்டே இருப்பீங்க. அடைவது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என்னை விட இந்த உலகத்தில், ஏன் இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்தது வேறு எதுவுமே கிடையாது, நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு, மன சிந்தனைக்கு, மன உணர்வுக்கு நீங்கள் வந்துடுங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உயர்ந்தவன் நீங்கள் உங்களை முடிவு பண்ணிக்கிறதுனால மற்றவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தாழ்ந்தது அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வரக்கூடாது. ஓகேங்களா? உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஆழ் மனசில் தான் நீங்கள் உங்களை உயர்வாக வச்சுக்கணுமே தவிர இந்த உலகத்தில் புறத்தில் நீங்கள் அப்படி காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளை விட உயர்வாக வைக்காமல் நம்மளே உயர்ந்தவங்களாக நினச்சி நம்ம அதை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு பணம் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நமக்கு அபரிவிதமாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வரணும், பணம் நிறைய நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னு நம்ம ஈர்க்கிறோம், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா ஈர்க்கிறோம் அப்படின்னா, பணம் எனும் அந்த கலர் காகித பொருளை நான் அபரிவிதமாக ஈர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே போல் நம்ம தங்கத்தை ஈர்க்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச மண்ணில் உருவாகும் தங்கத்தை நான் அபரிவிதமாக ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு என் உடம்பில் உள்ள அந்த நோய் செல்கள், அந்த வியாதியான செல்கள் எல்லாம் அழிந்து ஆரோக்கியமான செல்கள் உற்பத்தியாகி ஆரோக்கியமான உடலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளுமே பழைய செல்கள் அழிஞ்சு புதிய செல்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துல அந்த நோய் குணமாகணுமோ அந்த இடத்துல நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல புதிய செல்கள், ஆரோக்கியமான செல்கள் உருவாகி அந்த பழைய செல்கள், வியாதியான செல்கள் அழிந்து போகும். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது நம்ம கண்களை மூடி அந்த இடத்துல, நம்ம வியாதிக்குட்பட்ட இடத்துல கவனத்தை வச்சு நம்ம இதை சொல்லும்போது நமக்கு நாமே ஹீலிங் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்படி செய்யும்போது இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம ஒவ்வொருடைய உடம்புலையும் ஒவ்வொரு செல்கள்லேயும் அந்த பிரபஞ்ச சக்தி இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்படி சொல்லும்போது அந்த செல்களுக்கு நம்ம ஒரு கட்டளையிடுற மாதிரி. ஓகேங்களா? ஒரு வைப்ரேஷன் உருவாகி அந்த செல்கள் நம்ம கட்டளையை கேட்டு நமக்கு அது செஞ்சு தரும். இது நீங்கள் சின்ன சின்ன வலிகள் இருந்தால் கூட சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல கவனத்தை வச்சு அந்த வலி குணமாகணும், அங்கே இருக்கிற செல்கள் அதை சரி பண்ணணும், குணமாக்கி ஆரோக்கியமாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கண்களை மூடி நீங்கள் இதை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அங்கே ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு வேணும், உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் கல், மண், மணல், இரும்பு இவைகளால் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு அழகான கட்டிடம் எனக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அதே சமயத்தில் ஒரு திருமணத்திற்கு ஒரு ஆணோ பெண்ணோ கேட்குறீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மொழியில் எனக்காகவே படைக்கப்பட்டு இருக்கும் துணை என் மனதுக்கு பொருத்தமாகவும் விருப்பமாகவும் வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இப்படி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயமா நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, உங்களை உயர்வாக வச்சு ஒரு உரிமையாக நீங்கள் கேட்குற மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். இப்படி கேட்கும்போதே உங்களுக்கு
உங்கள் ஆழ் மனசில் உங்களுக்கு அதை அடையக்கூடிய தகுதியும் உரிமையும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆழமாக உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் பதிவு வைக்க முடியும். சிம்பிளாக சொல்கிறேங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை இப்போ செஞ்சிட்ருப்பீங்கள, ஏதோ சமைக்கிற வேலையோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் வேலையோ ஏதோ ஒரு வேலை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்கள, இந்த வேலைலாம் எனக்கு ஒரு சாதாரணம், இது எனக்கு தண்ணிப்பட்ட பாடு, ரொம்ப ஈஸியாக நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நீங்கள் இப்போ நினச்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு மின்சாரமே பாயும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்கிற மாதிரி உங்கள் உடம்பே உங்களுக்கு தூண்டும். இன்னும் சொல்லப்போனால் அதை நீங்கள் களைப்பாக ரொம்ப கஷ்டமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த கஷ்டம் களைப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, சுறுசுறுப்பாக செய்வீங்க. ஓகேங்களா? அதுதாங்க வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணி உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் உங்கள் உள்ளத்துலேயும் உடல்லையுமே உருவாகிறத நீங்கள் உணர முடியும். அதை நீங்களே இப்போ ப்ராக்டிஸாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக அதை உணர்வீங்க. உங்களை உயர்வாக வச்சு உங்களை உற்சாகப்படுத்தி இந்த உலகத்தையே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா? இதை நம்ம ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக இந்த உலகத்தில் எந்த மாதிரி இதெல்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 5 பவுன் 10 பவுன் தங்கம் வாங்கணும் அப்படின்னாலே அதையே ஒரு பெரிய விஷயமா நம்ம லைஃப்பில் நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நகை கடைங்கள்லாம் பாருங்கள், அந்த கடைக்காரங்கள்லாம் டன்னு கணக்கில் தங்கம் வச்சுக்கிட்டு அதை விளம்பரத்தில் கூவி விற்கிறாங்க. ஏதோ காய்கறி புடலங்காய் விற்கிற மாதிரி தங்கத்தை நான் இந்த ஆஃபரில் தரேன், தள்ளுபடியில் தரேன் அப்படின்னு விளம்பரத்தில் கூவி விற்கிறாங்க. ஏன்னா டன்னு கணக்கில் தங்கம் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் தங்கத்தை உயர்வாக நினைக்கலைங்க, தன்னைத்தான் உயர்வாக நினைக்கிறாங்க. ஓகேங்களா? பல பேருக்கு தங்கங்கிறதே ஒரு மிகப்பெரிய செல்வம். ஓகேங்களா? அந்த செல்வத்தையே விற்று தன்னையே உயர்த்திக்கிறாங்க. மேலும் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு தன்னை தான் உயர்வான்னு நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தங்கம் பெருசா தன்னை உயர்வாக வளர்த்துக்கிறது பெருசாங்கன்னு பார்க்கும்போது தன்னை உயர்வாக வளர்த்துக்கிறது தன்னை உயர்வாக நினைக்கிறது தான் பெருசு. ஓகேங்களா? அங்கே தங்கம் பெருசே கிடையாது. அதே போலே பாருங்கள், நம்ம எல்லாம் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். பல பேருக்கு அந்த கனவே நிறைவேறதில்ல. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் என்ற பேரில் வீடு மேலே வீடு கட்டி மாடி மேலே மாடி கட்டி ஃப்ளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வீடுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? அந்த பிஸ்னஸ் மூலிமா தன்னை உயர்த்திக்கணும், அதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயம். அதே போல் இந்த பேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லோனு, ஃபைனான்ஸு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் கொடுத்து பணத்தையே விற்கிறாங்க. ஓகேங்களா? பணத்தையே கொடுத்து எக்ஸ்ட்ரா வட்டி வாங்குறாங்க. அவங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, பணத்தை மல்டிப்ளை பண்ணி தன்னை உயர்த்திக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பல அரசியல் மேடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அந்த அரசியல் மேடைகளில் தலைவர்கள்லாம் பேசுவாங்க. அந்த பேசுகிற தலைவர் அவர் மனசில் இங்கே இருக்கிற எல்லாத்த விடவும் உயர்ந்தவன் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க ஆழ் மனசில் உருவாக்குனா மட்டும்தான் அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க தைரியமாக பேச முடியும். ஒருவேளை அவர் பேசும்போது நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க, பெரிய பெரிய அதிகாரிகள், அவங்களுக்கு நம்மளை விட நல்லா அறிவு ஞானம் எல்லாம் இருக்கும், நம்மளை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளை விட நிறைய தெரியும், நம்மளை விட உயர்ந்தவங்கள் அவங்க அப்படின்னு அவங்க மனசில் ஆழ் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பேச்சில் ஒரு தடுமாற்றம் வரும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்மளை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சுருந்தாலும் சரி, ஒரு பாவனைக்காக ஒரு புறத்தோற்றத்துக்காக அந்த மரியாதையை செலுத்தி அந்த ஒரு பாவனை மூலியமாகவே அவங்க தன்னோட உயர்ந்தவங்களாக வெளியில் காட்டிக்கிட்டு, ஆனால் ஆழ் மனசில் அவங்கள விடவும் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்ம பேச்சில் ஒரு வீச்சு இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகன் ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு உலக அறிவும் அனுபவமும் இல்லைனாலும் சரி,
ஆனால் ஒட்டுமொத்த கேரக்டரும், அந்த படத்தில் நடிக்கிற ஒட்டுமொத்த கேரக்டரும் அந்த ஒரு கதாநாயகனாகவே உயர்வாக மையப்படுத்தி நடிக்கும்போது அந்த கதாநாயகனே உயர்ந்தவனாக மக்கள் பார்வைக்கு எடுத்துரைக்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் அதில் நடிக்கிற ஒரு சைடு கேரக்டர், அதாவது குணச்சித்திர நடிகர்கள், வில்லன், இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணுறவங்களாம் கூட அந்த கதாநாயகனை விடவும் அறிவாளிகளாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க, அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க, பழுத்த ஒரு நடிகராகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்களையெல்லாம் தாண்டி கதாநாயகனே உயர்ந்தவனாக அந்த ஒரு திரைப்படம் நமக்கு ஒரு காட்சி அமைப்பாக எடுத்திருப்பாங்க. இன்னமும் ஒரு படி மேலே அந்த படத்தோட டைரக்டர் ஏதோ ஒரு சீனில் கூட வந்துட்டு போவாங்க. அவரும் அந்த கதாநாயகனை தான் கையெழுத்து கும்பிட்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. இப்படி ஒரு திரைப்படம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லாரும் இந்த ஒரு கதாநாயகனை தான் உயர்வாக பிம்பப்படுத்தும் போது தான் இங்கே அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் வட்டம் உருவாகுது. இதெல்லாம் சினிமாவில் தெரிஞ்சே தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு பிராண்டு, மார்க்கெட்டு பிராண்டு. அந்த பிராண்டை வச்சு தான் சினிமாவையும், சினிமா துறையும், சினிமா உலகத்தையும் காப்பாற்ற முடியும். அதே போல் ஆன்மீகத்தில் கூட பார்த்திங்கன்னா உச்சபட்ச ஆன்மீகம் இறைவனை அடைவது தான். ஓகேங்களா? ஆனால் உண்மையிலேயே இறைவன் நமக்கு தேவையில்லை, இறைவனுக்கு தான் நம்ம தேவை. ஏன்னா நம்ம கேட்டு நம்மளை படைக்கலை, இறைவன் தான் நம்மளை படைச்சிருக்காரு. ஏன்னா நம்மக்கிட்ட ஆத்மா இருக்குது, அது இறைவனுக்கு தேவை. உண்மையிலேயே நம்ம தேவைக்கெல்லாம் இந்த உலகத்தில் நம்மளை படைக்கவே கிடையாது. ஓகேங்களா? இந்த உலகத்தோட தேவைக்கு தான் நம்மளை படைச்சிருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்மீகத்தில் ஒரு 90% எட்டி பிடிச்சிடலாம். ஆன்மீகத்தில் இறைவனை அடையணும்னு போகிறவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ணி எதையோ பண்ணி இறைவன் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடைஞ்சிட்றாங்க. அடையும் போது தானே இறைவனாக அவங்க தன்னை நினச்சிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் சக்தி கிடைக்கும் போது தானே இறைவனாக ஆயிட்ட மாதிரி இந்த உலகத்துக்கு தன்னையே கடவுளாக காட்டிக்கிறாங்க. பல சாமியார்கள் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இப்படி தாங்க தன்னை உயர்வான்னு நினச்சா நம்ம இறைவனையே அடைய முடியும். அப்படின்னும் போது இந்த உலக பொருட்கள்லாம் மிக மிக சாதாரணமான விஷயம். ஓகேங்களா? ஆனால் உண்மையிலேயே நம்ம இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர்கள் தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க, உண்மையிலேயே நம்ம ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர்கள் தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பேராற்றல், பேரருள், பேரறிவு இது நமக்குள்ள சூட்சகமாக ஊடுருவி தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் நம்மளோட இயக்கம் நம்ம ஆற்றல் மூலயமா எங்களை இந்த பிரபஞ்ச பேராற்றல் இயக்க சக்தி மூலயமா தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பேராற்றலை தொட விடாமல் வேறுபடுத்தி வச்சு பார்க்குறதே நம்ம மனம்தான். நம்ம மனமும் அந்த பிரபஞ்ச பேராற்றலோட லிங்க் ஆயிடுச்சு, ஒன்றா ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வேறு, பிரபஞ்சம் வேறு கிடையாது. அதனால் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களை விட உயர்ந்தது கிடையாது. ஏன்னா அது வெறும் ஜட பொருள், அதையெல்லாம் உயிரற்ற பொருள். ஓகேங்களா? நீங்கள் உயிருள்ள பொருள், நீங்கள் ஆத்மா, இறை சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியே நீங்கள் தான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆளும் பரமாத்மாவின் செயல் வடிவம்தான் நான். அப்படி உங்களை பற்றி உயர்வாகவே உங்கள் ஆழ் மனசில் ஆழமாக பதிய வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமே உங்களை விட தாழ்ந்த உயிரற்ற ஒரு ஜட பொருள். பணம் என்ற காகிதம், தங்கம் என்ற உலோகம், இரும்பு, கல், மண், மணல் இதெல்லாம் சேர்ந்த வீடு, கட்டிடம், இந்த இரும்பு பொருட்கள், மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின காரு, இது எல்லாமே ஜடப்பொருள். ஓகேங்களா? இது எல்லாத்த விடவும் நீங்கள் உயர்ந்தவங்க அப்படிங்கிறத உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இப்படி பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது அதை பெறக்கூடிய தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீங்க. இதை உணர்த்த தான் சீக்ரெட்டில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சதாகவே ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதுக்கு நீங்கள் ஓனராகவே ஆயிட்டீங்க, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலேயே அதற்கான தகுதியும் உரிமையும் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஆழ்மனதை நம்ப வைக்க சொல்கிறாங்க.
ஆனால் உண்மையிலேயே உங்களை உயர்வாக நினைக்காத வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் தான் உயர்ந்தது, நீங்கள் விருப்பப்படுற விஷயங்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் உங்களை நீங்கள் அதுக்கு தகுதியற்றவனாகவே காட்டிக்கிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அந்த பொருளை தான் உயர்வாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை உயர்வாகவே நீங்கள் காட்டிக்கல. ஓகேங்களா? உண்மையிலேயே நீங்கள் உயர்ந்தவராக உங்களை காட்டிக்கிட்டு அதை அனுபவிக்கக்கூடிய, அதை அடையக்கூடிய எல்லா விதமான தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு வரணும்னா நிச்சயமாக நீங்கள் உங்களை உயர்வாக தான் பார்க்கணும்.